வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, முத்துக்குமரன் அண்ட் தென் மஞ்சரி வந்து லாஸ்ட் வீக்கான ரேஷன் வந்து ஒழுங்கா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு ரேஷனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு. ஸோ என்ன செய்றதுன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்திருக்கிற கிச்சன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைக் டிஸ்கஷன்ல இருந்து குழம்பி போயிருக்காங்க. ஸோ தட் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்ட்ட கேட்குறாங்க என்ன சமைக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எக் ரைஸ்ன்றதும் ஓகே இது போடுவீங்களா, அது போடுவீங்களா அப்படின்ற மாரி கேட்டாங்க. பட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, "இரு ப்ரோ, போடுவோம் ப்ரோ" அப்படின்ற மாரி சொல்லி லைக் ஒரு மாரி நோஸ் கட் குடுக்குற மாரி பேசிடுறாங்க. ஸோ உடனே மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிய வந்துடுறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் எதனால நடக்குது அப்படின்னா, கிராசரிஸ் வந்து ரொம்ப கம்மியா வரப்போது. அண்ட் தென் நம்மகிட்ட ஸ்டாக்லயும் வந்து கிராசரிஸ் இல்ல அப்படின்றப்ப, எல்லாரோட மைண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எப்படி நான் சமாளிக்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே வந்து இருக்கு. அதனால தான் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில வந்து லைக் "என்ன ப்ரோ எல்லாரும் இப்படி வந்து கேட்குறாங்க" அப்படின்ற மாரி ரஞ்சித் சார்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சாலே கோவப்படுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே நான் கண்டுபிடிச்சுட்டேன் அவங்கள. ஸோ அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா, யாராவது நடுவுல போனோம்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. அது வந்து நேச்சர் விட்டுறலாம் நம்ம அது எதுவும் பேச தேவையில்ல. பட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனமா இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து முத்துக்குமரன் வந்து சொல்றாரு. ஸோ மஞ்சரியும் அததான் சொல்றாங்க. ஒரு எண்ணெய் பாக்கெட் ஓப்பன் பண்ற அந்த பர்ட்டிகுலர் விஷயம் தெரியல அப்படின்னாலும், யூசேஜ் தெரிஞ்சிருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ எண்ணெய் ஊத்தணும், இவ்வளோ தான் இருக்குன்ற பட்சத்தில எவ்வளோ எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாரி செய்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. ஏன் அத வந்து மெயின்டெயின் பண்ணாம உட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த வாரம் வந்து ஃபுல்லாவே தொடச்சு வச்சிருக்காங்க. ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து சொல்றாங்க. லைக் முத்துக்குமரன் வந்து சமாளிப்போம். என்ன ரைஸ் இருக்கு, ரவா இருக்கு இதெல்லாம் வந்து வச்சு சமாளிப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. லாஸ்ட் வீக் வந்து தர்ஷிகா வந்து ஹேண்டில் பண்ணது வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஸோ ரவா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்திருக்கு போல. அவங்க அன்னைக்கு சொன்னது என்னன்னா, கொஞ்சமா இருக்கு அத வச்சு எப்படி நம்ம இது வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ற மாரி அவங்க செஞ்சாங்க. ஸோ அவங்களோட கிரேவிங்க்காக அவங்களோட பதவிய வந்து அட்வான்டேஜா எடுத்து லைக் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்ற ஒரு இத வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து உண்மையிலேயே ரேஷன் வந்து ஒழுங்கா பண்ணலையா அப்படின்றத உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒழுங்கா ரேஷனிங் பண்ணல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து. ஸோ இந்த வாரம் இவங்கலாம் சேர்ந்து கம்மியான பட்ஜெட் தான் வந்து இருக்கு. ஸோ தட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாளிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.